துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகு பகவானும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேது பகவானும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று பயிற்சியாகவிருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். மிதுன ராசிக்கான பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ராகு பகவான் தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானத்துக்கு 10வது இடத்திற்கு பயிற்சியாகவிருக்குது. அதே போல் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது ராசியிலிருந்து, அதாவது மிதுன ராசியிலிருந்து 4வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தரவிருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகளை தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த ஸ்தானத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக அந்த ராசிக்கு 10வது இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வழியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, அதாவது வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ சென்று தொழில் செய்யலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது செயல்பாடுகள் எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் படிப்புக்காக சென்று வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்று படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அது சார்ந்த வெளிநாடு விஷயங்களாக ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சக்சஸ் அப்படிங்கிறது உண்டு. அதே போல 4வது இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய கேது பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டு அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது நிலம், வீடு, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், இல்லை வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை வாங்கக்கூடிய செயல்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த விஷயத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது கடன் வாங்கலாமா, கடன் வாங்கி வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அந்த சூழ்நிலையை இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி சில விஷயங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதே போல இந்த ராகு கேது பயிற்சியில் என்ன மாதிரியான நற்பலன்களை தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இந்த பாவகத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இடத்துல, இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது, ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டோம். அதே போல் ராகு பயிற்சி ஆகக்கூடிய அந்த 10வது ஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல் கர்மஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு என்ன திசாபுத்தி காலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு. இந்த ராகு பயிற்சி ஆகக்கூடிய இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால கர்ம காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதனால் உங்களுடைய திசாபுத்தி காலங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தியில் அஷ்டமாதிபதியினுடைய திசாபுத்தியாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, பாதகாதிபதியினுடைய திசாபுத்தி காலங்களாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதி திசாபுத்தி காலங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால உங்களுடைய திசாபுத்தி ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய ராகு அப்படிங்கிறதுனால நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். அதே போல் கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்
முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னாலுமே மனம் சார்ந்த விஷயங்களில் சில ப்ரெஷர் அப்படிங்கிறது உண்டு. வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால சில ப்ரெஷர் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல் மனபயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது, அதே போல் கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய ராகு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகளை தரவிருக்குது அப்படிங்கிறத ராகுவை பொறுத்து பார்த்தோம். இந்த ராகு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது, அல்ல ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கேதுவினால என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாதிப்புகள்லேருந்து வெளிவருவதற்கான சில வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம், அதற்கான தீர்வுகளையும் நம்ம பார்க்கலாம். அதை பொறுத்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வழிபாடு நவகிரகத்தில் செய்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். இந்த புதனுக்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துக்கிறது, விஷ்ணு வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவினுடைய பயிற்சி காலங்கள் அப்படிங்கிறதுனால பாம்பின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய, பாம்பின் மீது படுக்கையில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்கிறது, ஆதிசேஷன் வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சிறந்த ஒரு நற்பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே பொதுவாகவே நாகம், சர்ப்பம் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது ராகுவிற்கான ஒரு சிறந்த வழிபாடாக கருதக்கூடியது. அதே போல் கேதுவினுடைய வழிபாடாக எடுக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, காளி தேவி, துர்காதேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் சிறந்த ஒரு நற்பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராகு கேது பயிற்சி 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறவிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது, அதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.